வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு கோல்டுடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று மார்னிங் வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒன் மோர் ஃபால் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒன் மோர் ஃபால் கீழே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபால் தான் இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த லோவை ப்ரீச் பண்ணுமா ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் வந்து இந்த லோவை ப்ரீச் பண்ணுமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே டவுன் ட்ரெண்ட் வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சான்சஸ் கம்மி. இங்கே ரிஜெக்ட் ஆன உடனே மார்க்கெட் திருப்பி அப்சைட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட செல்லோடைய எட்ஜில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்று எதுக்கு செல் ட்ரை பண்ணோம்? மார்க்கெட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆக்க ட்ரை பண்ணுது. ரெண்டாவது, நமக்கு ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வேவ் முடிஞ்சிட்டு மார்க்கெட் ஏ, பி அண்ட் சி நடந்துட்டு இருக்கு. சியில் பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3 அண்ட் ஃபோர்த் வேவாக இருக்க சான்சஸ் உண்டு. ஸோ தட் நமக்கு வந்து ஒன் மோர் ட்ராப் கீழே வரும். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் ஏரியா இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிமாண்டை இன்னொரு முறை டேப் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகும். 4120க்கு கீழே மார்க்கெட் டேப் பண்ணோடனே கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஹையராக இருக்குது. இது வந்து ஹையர் ஃப்ரேம் உடைய வியூ. ஓகேங்களா? ஸோ நேற்று 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருப்போம். ப்ரைஸ் வந்து மார்னிங் நம்ம வந்து வீடியோ ஒரு 10 o'clock கொடுக்கும்போது 9:30 கொடுக்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கே நின்றுட்டுருக்கு, 180 கிட்ட நின்றுட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனாலும் நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா செல் செட்டப் தான் ட்ரை பண்ணணும், பை செட்டப் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ பட் ஆனால் நேற்று நடந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மார்க்கெட் வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் போட்டு தான் இந்த செல்லை பிடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? மல்டிபிளாக நிறைய என்ட்ரிஸ் போட்டு தான் இந்த செல்லை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கே முடிஞ்சுது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் செல் வச்சிருக்கட்டுமா வேணாமா இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஸ்லைடை வந்து நாங்கள் காட்டுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நாங்கள் என்ட்ரி எடுத்த மாடல். ஓகே, ஸோ 11 o'clock பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 192 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துச்சு காலையில் 11 மணி. ஓகேங்களா? இந்த 11 மணிக்கு மார்க்கெட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப்பை வந்து 200க்கு பக்கமாக வச்சுட்டு வெயிட் பண்ணோம். சரி ப்ரைஸ் வருமா அப்படின்னு பார்த்தா இது வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து எஸ்எல் ஹிட் ஆன என்ட்ரி. ரைட், திருப்பி பார்த்தீங்கன்னா 1.15க்கு தான் நமக்கு அடுத்த என்ட்ரி மாடல் கிடைக்குது. அதாவது இது எதுக்கு எடுக்கிறோம்? மார்க்கெட் வந்து ஒரு செல்ஃப் புஷ் கிடைக்கும் போது நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது செல் ட்ரை பண்ணுறோம்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஒரு செல்க்கான ஒரு புஷ் கிடைச்சதுன்னா செல் ட்ரை பண்ணுறோம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1, 1.15 வாக்கில் அந்த என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அதை வந்து சேஸ் பண்ணி தான் எடுத்தோம். அதனால தான் 2 என்ட்ரி இருக்கும் மல்டிபிளா. ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து 150 வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஸ்டாப் ஹிட் ஆனதுனால இது வந்து நம்ம வந்து பிரேக் திடீர்னு மார்க்கெட் போலேனாலும் ஒரு பிரேக் ஈவன் கிடைக்கும்ட்டு ஒரு 189 வந்து நம்ம டார்கெட்டாக வந்து வச்சிருந்தது. 198ல எடுத்துட்டு 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நமக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஓகே, சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் தான் நமக்கு வந்து என்ட்ரி திருப்பி ட்ரிகர் ஆகுது. இந்த இடத்துல அரௌண்ட் 204 அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு வந்து 4204 to 5 அந்த 0.538 அப்படிங்கிற லெவலில் கிடச்சிச்சு. 4204.528 அந்த மாதிரி லெவலில் தான் மார்க்கெட் என்ட்ரி கிடைச்சிட்டு மேலே இருக்கிற 22 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு டார்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரி ஓடிட்டு இருக்கும். ஸோ இல்லை இது வேற வேற என்ட்ரி அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் நம்பர் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம செல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா இந்த டாப் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ்.
ரைட்டுங்களா? இந்த டாப்பை பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம சின்ன சின்ன ஸ்டாப்ஸை வச்சு செல் ட்ரை பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு பெரிய டார்கெட்ஸ் கிடைக்கும். பட் ஒரு சின்ன ஒரு முறை ஸ்டாப் ஹிட் ஆன உடனே நம்ம வந்து சார் இந்த என்ட்ரி ஸ்டாப் ஹிட் ஆகுது, நான் வந்து ட்ரை பண்ணலாமா? இது நான் பண்ணுவேன். ஓகே, இது என்னுடைய மாடல். இது உங்களுக்கு அதே மாதிரி தெரிந்தால், ஒரு இடத்துல கிளியரான மார்க்கெட்டோடைய வியூ தெரிஞ்சா அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன? இந்த மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வரும். மினிமம் 4120 மார்க்கெட் வந்து நல்லா கிராஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் கிராஸ் பண்ணணும். 120 கீழே கிராஸ் பண்ணி வரும். கீழே வரும்போது டேர்ன் ஆனால் தான் நம்ம பை செட்டப் எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம பை செட்டப் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டிமாண்ட் பாயிண்ட். ஓகே, மினிமம் இந்த லெவல் இதுதான் நம்மளுடைய டிமாண்ட் ஏரியா. இங்கே கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த கேப் அதை வந்து ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் பை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். மினிமம் 4120 வந்துடும். அதுக்கு கீழே எங்கே திரும்பும் அப்படிங்கிறது தெரியாது, வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன்ல இது வந்து ஏ பி, இது ஃபுல்லா சி. இந்த சி வேவ்ல 1 2 3 4 5. சரி, இப்போ இந்த இடத்துல இது ஏன் திரும்பணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. இதே அளவு தான் மார்க்கெட்ல தேர்ட் வே அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200, அவ்வளோதான். ஒரு 40 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா நடந்திருக்கு. ரொம்ப பெருசா நடக்கல. அப்ப இங்கிருந்து டிராப் ஆகக்கூடிய மார்க்கெட் இதே 150லேருந்து 160க்குள்ள தான் ப்ரைஸ் வந்து மேக்சிமம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அப்ப 4120 பிரேக் பண்ணி 4100 பிரேக் ஆகலாம் மினிமம். இல்லை இதோட ஷார்ட்டனாகவும் இறங்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோவை வந்து பிரீச் பண்ணியே ஆகணும். அதுக்கு கீழே ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து நம்ம சேஸ் பண்ண மாட்டோம். இன்னும் கீழே மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பை செட்டப் நல்லா கிடைச்சா அப்போ மட்டும்தான் இந்த பையை நம்ம எடுக்கணும். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, செல் போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல டிமாண்டுக்கு கண்டிப்பா நிப்பான். பை ஆகலைன்னா மட்டும் நம்ம செல் ட்ரிகர் பண்ணுங்க. ஓகே, இது எங்களுடைய வியூ. உங்க வியூ அப்படிங்கிறது கண்டிப்பா மாறுபடலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஓகே, ஸோ ஒரே டைம் வச்சிருக்கலாமே அங்கே மேலே ஸ்டாப் அப்படின்னா 1:1 நம்ம புக் பண்ண முடியாது. அது நடக்குமா? மார்னிங் ஆரம்பிச்சு நைட்டு தான் அது வந்து நடக்கவே ஆரம்பிச்சிச்சு. ப்ரைஸ் வந்து எத்தனை மணிக்குங்க? இன்னைக்கு காலையில தான் நல்ல ஃபாலே மார்க்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. பட் நமக்கு தெரிஞ்சதை நம்ம உள்ள போயிட்டு பிளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஒரு இடத்துல என்ட்ரி போகும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணிக்குங்க. அது வரைக்கும் அந்த செல் கிடைச்சிச்சுன்னா எடுங்க. போனா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் போகும். வந்தால் நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் மார்க்கெட்ல ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 1 more ஃபால் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பை செட்டப் கிடைச்சா எடுங்க. ஓகே, இந்த டிமாண்ட் இங்க இருக்கிறதுலே எடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். மேக்சிமம் போகாது. கீழே கொஞ்சம் வந்துட்டு தான் போகும். ப்ரைஸஸ் வந்துட்டு தான் போறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒருவேளை ஈவினிங் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா நாங்கள் இன்னொரு வீடியோ கொடுக்குறோம். இல்லைன்னா வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இது கண்டினியூ ஆகிட்டு இருந்தது, செல் ஆகிட்டு இருந்ததுன்னா நாங்கள் வெயிட் பண்ணுவோம். திருப்பி மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு டேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சா பை சப்போர்ட் கிடைச்சா நெக்ஸ்ட் வீடியோ வரும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம லைவ் மீட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.